பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை குறித்து தான் நாங்கள் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்கள் மூலமாக இது மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பது எங்களுடைய உள்ளார்ந்த வேண்டுகோளும் கூட. இந்த மின்சார சட்டம் என்பது நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மின்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் அதன் விலையும் மக்களுக்கு எட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருவதும் என்பது நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்றைக்கு நடுவண அரசு மீண்டும் ஒரு மின்சார சட்ட திருத்தத்தினை கொண்டு வந்திருக்கிறார்கள். மீண்டும் என்று நான் சொல்லும் பொழுது கடந்த 5 முறையாக இந்த மின்சார சட்டத்தை திருத்துவதற்காக நடுவண அரசு முயற்சித்திருக்கிறது. 5 முறையும் மாநில அரசுகள், எல்லா மாநில அரசுகள், எந்த கட்சி என்று பாகுபாடு இல்லாமல் எல்லா மாநில அரசுகளும் 5 சட்ட திருத்தங்களை எதிர்த்ததனால் கைவிடப்பட்டன. இன்றைக்கு 6வது முறை மின்சார சட்ட திருத்தத்தினை நடுவண அரசு கொண்டு வந்திருக்கிறது. 5 முறை என்ன சொன்னார்களோ அதையே திரும்பவும் இன்றைக்கு இந்த திருத்தத்துக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். பல சின்ன சின்ன விஷய மாற்றங்களை மட்டும்தான் அது செய்திருக்கிறார்கள். மாற்றங்களும் மோசமான மாற்றங்களாக இருக்கின்றன. முதல் விஷயம், உடனடியாக மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இன்றைக்கு 59,000 கோடி ரூபாய் மின்சார கட்டணம் உயர்த்தப்படாமல் நிலுவையாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 59,000 கோடி ரூபாயையும் மின்சார கட்டணமாக உயர்த்த வேண்டும் என்று இந்த சட்ட திருத்தம் சொல்லுகிறது. அப்படி உயர்த்தினால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மின்சாரத்தின் விலையிலிருந்து 80% மின்சாரத்தினுடைய விலை உயரும். சாதாரண மக்களால் மின்சாரம் வாங்க முடியாது என்ற நிலைப்பாட்டுக்கு வரும். இரண்டாவதாக, இந்த மின்சார சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், மின்சார விநியோக பகுதிகள் அத்தனையுமே அப்படியே தனியாருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறது. கடந்த 5 முறையாக வந்த சட்ட திருத்தங்களும் அதே போல்தான் விநியோக பகுதிகளை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே வலியுறுத்தலைத்தான் கடந்த 5 திருத்தங்களும் சொன்னன. 6வது திருத்தம் மிக மோசமாக சொல்லுகிறது, இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாத்தையும் நேரடியாக தனியாருக்கு கொடுத்து விடுங்கள். இன்றைக்கு நாடு முழுவதும் 150 லட்சம் கோடிக்கு மதிப்பிலான விநியோக பிரிவுக்கான சொத்துக்களை அடிமாட்டு விலைக்கு தனியாருக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்படித்தான் டெல்லியிலே மாற்றி அமைக்கப்பட்டது. ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கும் டாடா நிறுவனத்திற்கும் அதுபோன்றே ஒரு குறைந்த விலையில் அன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எல்லாம் ஒரு 20-22 ஆண்டுகளுக்கு முன்னதாக மாற்றப்பட்டன. அது போன்ற நடைமுறையை திரும்பவும் நாடு முழுவதும் கொண்டு வருவது என்பதுதான் இந்த மின்சார சட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. மின்சார சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மின்சார விநியோக நிறுவனங்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்கின்றன. இந்த நஷ்டத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் மின்சார கட்டணத்தை உயர்த்துவதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே மின்சார கட்டணத்திற்கு சமமாகவே இந்த கட்டணத்தை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தனியார் மின்சாரம் வந்த பிறகுதான், தனியார் உற்பத்தியாளர்கள் வந்த பிறகுதான் மின்சாரத்தின் விலை என்பது எட்டக்கூடிய விலையாக இல்லாமல் போய்விட்டது. அரசு இதை மக்களுக்கு எட்ட வேண்டும் என்று எல்லா மாநில அரசுகளும் பெருமளவிலே பொருட்செலவை செய்துதான் மின்சாரத்தை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாடு அரசு 1,03,000 கோடி ரூபாயை மின்சாரம் மக்களுக்கு எட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமே செலவழித்திருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய கட்டண உயர்வு வரும் என்று சொன்னால் அது மேலும் ஒரு 50,000 கோடி ரூபாயை செலவழிக்க வேண்டிய நிலை வரும். அப்படி வரும் என்று சொன்னால் எதிர்காலத்தில் நீண்ட காலத்திற்கு இலவச மின்சாரமோ அது குடிசைகளுக்கானாலும் சரி, விவசாயத்திற்கானாலும் சரி, வீடுகளுக்கானாலும் சரி என்பது மாநில அரசால் கொடுக்க முடியாத ஒரு நிலைநாட்டை நோக்கி இந்த சட்ட திருத்தம் மாநில அரசுகளை தள்ளுகிறது. அது மட்டுமல்ல, ஜிஎஸ்டின்னு ஒரு கவுன்சில் கொண்டு வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் மாநில அரசு என்ன நினைக்குதோ அது எதையுமே சாதிக்க முடியாது. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் மத்திய அரசுக்கு தான் 22% அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கு. ஆக அவர்களும் அவர்களை சார்ந்த கட்சி, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் கொண்டு வரக்கூடிய தீர்மானம் தான் ஜிஎஸ்டியில் தீர்மானிக்கப்படுது. அதே மாதிரியான ஒரு கவுன்சிலை இங்கே கொண்டு வரணுங்கிறாங்க. மின்சார சட்டத்தில் இதுவரைக்கும் மாநில அரசு எதிர்த்ததனால்தான்
5 முறையும் கைவிடப்பட வேண்டிய நிலை வந்தது. இனிமேல் அது வரக்கூடாது என்பதற்காக இந்த திருத்தத்தில் என்ன கொண்டு வர்றாங்கன்னா, அந்த கவுன்சில், எலக்ட்ரிசிட்டி கவுன்சில்னு ஒரு கவுன்சிலை கொண்டு வர்றாங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி கவுன்சில்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில் மாதிரி தான். ஜிஎஸ்டி கவுன்சிலில் மத்திய அரசு என்ன நிர்ணயிக்கிறதோ அதைத்தான் நாடு முழுவதும் நடக்கும். மாநில அரசு என்ன சொன்னாலும் அது மாநில அரசு ஏற்றுக்கொண்டதாகவே முடிவு செய்யப்படும். இன்றைக்கு விநியோக நிறுவனங்கள் எல்லாம் நஷ்டமடைகிறதுக்கு காரணம் என்னன்னா, மத்திய அரசு கொண்டு வந்த கொள்ளை அமைப்பு தான் இன்னைக்கு விநியோக நிறுவனங்கள் நஷ்டமடைவதற்கான காரணமாக இருக்கு. 2000 ஆண்டு வரையில் தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மின்சார வாரியம் லாபம்தான் சம்பாதிச்சது. விவசாயத்துக்கு இலவசமாக கொடுத்தாலும் மற்றவர்களுக்கு விலை குறைச்சலாக கொடுத்தாலும் கூட மின்சார வாரியம் 300 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் சம்பாதித்து கொண்டிருந்தது. 2000ற்கு பிறகு தனியார் மின்சாரம் வந்த பிறகுதான் இன்றைக்கு மின்சார வாரியங்கள் நஷ்டத்தில் இயங்க ஆரம்பித்தன. அது ஒரு மாநிலம் அல்ல, எல்லா மாநிலத்திலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மின்சாரத்தின் விலை என்பது 2.5 மடங்குக்கு மேலே உயர்ந்து போய்விட்டது. 2022 நம்ம 2 ரூபா கட்டிட்டு இருந்த மின்சாரம் இன்னைக்கு 11 ரூபா வரைக்கும் கூட வீடுகளுக்கு உயர்ந்து போயிருக்கிறது. சாதாரண மக்கள் இன்றைக்கு மின்சார கட்டணம் என்பதை 6 ரூபாய் அல்லது 8 ரூபாய் என்று கட்டக்கூடிய அளவிற்கு மின்சார கட்டணம் என்பது உயர்ந்து போயிருக்கிறது. இப்படியெல்லாம் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் நஷ்டம் வருவதற்கு என்ன காரணம்னா, மத்திய அரசு என்ன சொன்னாங்கன்னா, மின்சார வாரியங்கள்லாம் இனிமேல் உற்பத்தி நிலையங்களை போடாதீங்க, எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுத்துருங்கன்னாங்க. இப்போ தனியார் மின்சாரம் வந்த பிறகு தனியார் மின்சாரத்தை இப்படித்தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, தனியார் மின்சாரம் எவ்வளவு மூலதனம் போடுறானோ அந்த மூலதனத்தில் 24% அவங்களுக்கு மூலதன கட்டணமாக கொடுக்கணும். நீங்கள் மின்சாரம் வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் ஒழுங்கு விநியோக நிறுவனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 45% மின்சாரத்தின் விலையை அவங்களுக்கு மின்சாரம் வாங்கினாலும் வாங்கினாலும் கொடுத்துதான் ஆகணும். இன்றைக்கும் அதான் நடக்குது. இன்றைக்கும் அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அதானி சூரிய ஒளி மின்சாரம் அவன் இன்றைக்கி ஆந்திர பிரதேசத்துக்கு போய் விற்கிறான்னு வச்சுக்கோங்க. ராஜஸ்தானில் விற்கிறது அதானி நிறுவனம், வாங்க போகிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. அதுக்கு யார் மின்சார கட்டணம் கொடுக்கணும்னா, டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் கொடுக்கணும்னா அதானி டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் கொடுக்க மாட்டார், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் கொடுக்கணும். ராஜஸ்தானில் இருக்கக்கூடியவன் ஆந்திராவுக்கு விற்றா தமிழ்நாட்டில் இருக்கவன் ஏங்க பணம் கட்டணும்? அப்படி தான் சட்டம் இருக்குது, அப்படி தான் நடுவண் அரசு சட்டம் போட்டிருக்கு. அது ஜென்ரல் நெட்வொர்க் ஆக்சஸ்ன்னு பேர் அதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, நிலக்கரி விலையில் என்னென்னா 400 ரூபா ஒரு டன்னுக்கு செஸ்ஸுன்னு போட்டாங்க. 400 ரூபா ஒரு டன்னுக்கு செஸ்ஸு போட்டான்னா ஒரு மின்சாரத்தின் விலையில் 10% கூடும். மத்திய அரசு என்னென்ன செஞ்சதோ அதுதான் இன்னைக்கு மின்சாரத்தினுடைய விலையை கூட்டுவதற்கான விலையாக அமைஞ்சிருக்கு. இது இந்த மாதிரியான முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கிட்ட போடுறதுக்கு கையில் பணம் இல்லை, அதனால தனியாரை நாங்கள் கொண்டு வர்றோம்னு சொன்னாங்க. தனியார்கிட்ட போட்டான்னா ஒரு மின்சார நிலையம் அமைக்கிறதுக்கு அவனுக்கு 5 வருஷத்துலேருந்து 6 வருஷம் ஆகும். 6 வருஷத்தில் அவன் போடுற மூலதனத்தில் 24% ஒவ்வொரு வருஷமும் மின்சார விநியோக நிறுவனம் மின்சார கட்டணமாக தரணும்னு சொன்னால் அது மின்சார வாரியமே போட்டிருக்க முடியாதா? அந்த பணம் இல்லைன்னு தானே சொன்னீங்க. அவன் 6 வருஷத்தில் போடுற முதலீட்டை நான் 4 வருஷத்தில் அவனுக்கு திருப்பி கொடுக்க போகிறேன் மின்சார கட்டணமா. அதுக்கப்புறம் 30 வருஷம் ஒப்பந்தம் போட்டால் 30 வருஷமாவது 24% கொடுக்க போகிறோம். இப்படித்தான் மின்சார வாரியம் எல்லாம் இன்னைக்கு கடலில் மூழ்குவதற்கான சட்ட வரைவை கொடுத்ததே இந்த நடுவண் அரசினுடைய திட்டம் தான். அது மட்டும் இல்லை, போலியான சுய உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொன்னாங்க. வெறும் 5 லட்சம் ரூபா மூலதனம் போட்டால் போறங்க, 100 கோடி ரூபாயில் இருக்கக்கூடிய ஒரு மின்சார நிலையத்தில் அவங்க பங்குதாரர், அவங்க எந்த கட்டணமும் கட்ட வேண்டாம். இப்படி எல்லாம் சட்டத்தை கொண்டு வந்துட்டு இந்த மின்சார வாரியத்தினுடைய விநியோக பிரிவுகளை நஷ்டத்தில் இயங்க வேண்டும், நஷ்டத்தில் மூழ்கடிக்க வேண்டுங்கிறதே நடுவண் அரசுடைய திட்டம். அப்படி மூழ்கடித்த பிறகு இந்த 22 வருஷத்துக்கு அப்புறமா அந்த மின்சார வாரியத்தினுடைய அத்தனை சொத்துக்களும் தனியாருக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு தனியாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறதுல அடிப்படை எடுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 51% நீங்கள் ஈக்விட்டி ஷேரை கொடுத்துட்டு
அதனுடைய நிர்வாகத்தை அப்படியே தனியார், இன்னைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்க நிர்வாகத்தை தனியாருக்கு கொடுக்கணுங்கிறாங்க. இன்னைக்கு மின்சார வாரியத்தினுடைய விநியோக பிரிவு சொத்து மட்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி. 6 லட்சம் கோடிங்கிறது நாம் 1938 போட்டு வந்த முதலீடு, மக்கள் பணத்தில் வந்த அந்த முதலீடு. இன்னைக்கு கிட்ட 6 லட்சம் கிலோமீட்டருக்கு மட்டும் வெறும் எல்டி லைன் இருக்குங்க. அவரப்பந்தல் மாதிரி தமிழ்நாடு முழுக்க நாம் 6 லட்சம் கிலோமீட்டருக்கு லைன் போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 4,50,000 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ரோட்டில் நிற்கிது பார்த்தீங்களா, அது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கிறோம். 3 கோடியே 60 லட்சம் பேர் இன்னைக்கு கன்சியூமராக இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பேஸ்! இந்த கன்சியூமர் பேஸை வச்சுட்டான்னா வேறு எந்த தனியார் நிறுவனமும் என்ன வியாபாரம் வேணாலும் பண்ணலாம். சாதாரண தெருவில் படுத்திருக்கிறவங்கலேருந்து பெரிய கோபுரத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே இடம் மின்சார விநியோக பகுதி. இது தனியாருக்கு கொடுக்கணுங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு டாடா நிறுவனத்தை எடுத்தீங்கன்னா உப்புலேருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் விற்கிறான். உப்பு விற்கிறான், காப்பி பொடி விற்கிறான், டீ தூள் விற்கிறான், தங்கம் விற்கிறான், ஏரோப்ளைன் விற்கிறான், எல்லாத்திலையும் பண்ணுறான். அப்போ இது தனியாருக்கு கொடுக்கணுங்கிறதுக்கான உள்நோக்கம் வேற. அது மட்டும் இல்லைங்க, சாதாரண மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், ரயில்வேஸ், இதுக்கெல்லாத்தையும் கட்டணம் குறைக்கணுமா, சாதாரண மக்களுக்கு கட்டணத்தை உயர்த்தணுமா? இதுதான் இந்த மின்சார சட்டம் சொல்லுது. இந்த மின்சார சட்டமும் கைவிடப்பட வேண்டும். ஏன்னா இந்த 6 லட்சம் கோடிக்கான மின்சாரத்தில் தனியார் வந்து முதலீடு போட்டு 51% எவ்வளோ போடுவோம் தெரியுமா? ஈக்விட்டியில் 51%. ஈக்விட்டிங்கிறது 5,600 கோடி தாங்க இருக்கு. 2,500 கோடி கொடுத்தான்னா மின்சார வாரியத்தினுடைய சொத்தை அவனுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. இது இங்கே நடக்காம இல்லை. இதுதான் டெல்லியில் நடந்தது. ரிலையன்ஸுக்கு அப்படி தான் கொடுத்தாங்க, டாடா நிறுவனத்துக்கு அப்படி தான் கொடுத்தாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வெறும் 187 கோடி ரூபாய், வெறுமனே 187 கோடி ரூபாய் கொடுத்துட்டு தான் டாடா நிறுவனம் ஒரு பெரிய விநியோக நிறுவனத்தை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த நிறுவனமும் நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்றான். தனியாருக்கு இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் என்ன செஞ்சாலும் அவங்களுக்காக இது இப்போ சோலார் பவரும் விண்ட் பவரும் இருக்குது. இது எப்போ வரும் எப்போ போகும்னே சொல்ல முடியாது. இன்னைக்கு தூத்துக்குடியில் இருக்கு, எண்ணூரில் அனல் மின் நிலையம் இருக்கு, வட சென்னையில் இருக்குன்னா நம்ம நிலையில உற்பத்தி பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் கூட்டலாம் குறைக்கலாம். காற்றாலை எப்போ குறைக்கிறது? காற்று அடித்தா தான் வரும், காற்று அடிக்கலைன்னா மின்சாரம் வராது. அந்த மின்சாரத்தை நம்ம கட்டமைப்பில் சேர்க்கறதுங்கிறதே ஒரு கடினமான பணி. அதை சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தடவையும் தெர்மல் ஸ்டேஷனுக்கு ஏற்றி இறக்கிட்டு இருக்கணும். இது சாதாரண நிறுவனம், சாதாரண மிஷின் இல்லை. கிட்டத்தட்ட நீங்கள் 250லேருந்து 500 மெகாவாட் ஒவ்வொரு தடவை ஏற்றி இறக்கிறதுனாலேயே இந்த மின்சாரத்தை கட்டமைக்க முடியும். அப்படி பண்ணதுனால என்னாச்சுன்னா இன்னைக்கு வடசென்னை மின் நிலையத்தில் 600 மெகாவாட், வள்ளூரில் இருக்கக்கூடிய 500 மெகாவாட், ரெண்டுமே நீண்ட காலமாக ரிப்பேரில் இருக்கு. இதுக்கு காரணமே என்னன்னா சோலார் பவரும் விண்டு காற்றாலை தான். இந்த காற்றாலையை இணைக்கலன்னு சொல்கிறாங்க. இதை இணைக்கணும்னா காற்றாலை மின்சாரத்தையும் சோலார் மின்சாரத்தையும் கட்டமைப்பில் இணைக்கணும்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 4 பைசா செலவழிக்கணும். அப்படி நான் இணைக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்க காசை நீ கொடுக்கணுங்கிறாங்க. அதை இணைக்க முடியல, நான் எடுக்க முடியலன்னு மின்சார வாரியம் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன சொல்கிறான் மத்திய அரசு? அப்படி இணைக்கலைன்னா நீ அவங்களுக்கு மின்சாரத்தினுடைய விலை என்னவோ அந்த விலையை கொடுக்கணும். மின்சாரத்தை இணைக்காமலே மின்சாரத்துக்கான விலையை கொடுக்கணும்னு மத்திய அரசு ஒரு சட்டத்தை போட்டு, இப்படியெல்லாம் சட்டத்தை போட்டுட்டு விநியோக நிறுவனம் நஷ்டத்தில் நடக்குதுன்னா விநியோக நிறுவனம் நஷ்டத்தில் நடக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் தான் நடுவண் அரசு இந்த விநியோக நிறுவனங்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக மாநில அரசுகள் இதற்கான மானியத்தை கொடுத்து காப்பாற்றினார்கள். 2021 மின்சார மானியம் என்று தமிழ்நாடு அரசு கொடுத்த மானியம் என்பது 8,900 கோடி ரூபாய். 2024-25 கொடுக்கிறது 16,000 கோடி ரூபாய். மின்சார வாரியத்துடைய நஷ்டத்தை இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் எடுத்துக்கிட்டது 48,000 கோடி ரூபாயை மாநில அரசு கொடுத்திருக்கு. 2021 சுகாதாரத்துக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 18,000 கோடி. இன்னைக்கு 2024-25 சுகாதாரத்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது 22,000 கோடி.
2021 மின்சாரத்துறைக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து 13,000 கோடி. இன்னைக்கு மின்சாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது 32,000 கோடி. அப்போ இந்த மின்சார வாரியத்தினுடைய நஷ்டத்தை தமிழக அரசு ஏற்றுக்குமே, மாநில அரசு ஏற்குமே, ஆனால் அது எங்கே போய் முடியுது? சுகாதாரத்துறையில் முடியுது, கல்வித்துறையில் முடியுது. சுகாதாரத்துறையில் நர்ஸில் இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்க முடியல, 15 ரூபாயை வச்சுட்டு சம்பளத்தில் வேலை வாங்கணுங்கிறாங்க. அதே மாதிரி உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய எந்த பதவிகளையும் நிரப்ப முடியல, அதுக்கான ஒதுக்கீடு இல்லை. எல்லா ஒதுக்கீட்டையும் மின்சார வாரியமே சாப்பிட்டுட்டு இருக்கு. மின்சார வாரியத்திற்கான நஷ்டம் எல்லாம் யாருக்கு இருக்க போகுதுன்னா தனியாராக இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு போகுது. அவங்க அடிக்கிற கொள்ளை, அதிகமான கொள்ளை. மின்சார கட்டமைப்பை தனியார் பயன்படுத்திக்கலான்னு ஒரு சட்டம் இருக்குங்க. நீங்கள் வச்சிருக்க இவ்வளவு பெரிய கட்டமைப்பை வந்து ஒரு உற்பத்தியாளர் வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அதை பயன்படுத்திக்கலாம். அப்போ ஒரே கம்பியில் ஒரு 15,000 பேருடைய மின்சாரம் வருது. காற்றாலை மின்சாரம் வருது, சூரிய ஒளி மின்சாரம் வருது, தனியார் உற்பத்தியாளருடைய மின்சாரம் வருது. இந்த உற்பத்தியாளர்கள் மின்சாரத்தெல்லாம் கணக்கீடு பண்ணுவதுங்கிறது மீட்டரில் மட்டும்தான். ஒரு நாளைக்கு 96 விலை இருக்குது மின்சாரத்துக்கு. ஆனால் மின்சார வாரியம் இந்த 96 விலைக்கு நம்மமா இந்த மின்சாரத்தை விலை நேர் செய்கிறதே இல்லை. அவன் வெறுமனே ஷெடியூல் மட்டும் கொடுத்தா போகிறேங்க, நான் இன்றைக்கி வந்து 100 யூனிட் ஃபிக்ஸ் உற்பத்தி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வெறும் 50 யூனிட் தான் பண்ணான்னா மிச்சம் 50 யூனிட்டை மின்சார வாரியம் தான் கொடுக்குது. அதுக்கு பணம் கிடையாது. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களினால்தான் விநியோக நிறுவனங்கள் நஷ்டத்தில் வந்திருக்கின்றன. இப்போ மத்திய அரசு ஒரு சாதுரியமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 7 மாநிலங்களுடைய மின்துறை அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த நஷ்டத்தை எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 மாநில அமைச்சர்கள் எதுன்னா உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், ஆந்திர பிரதேசம். இந்த 6லேயும் பிஜேபி தான் இருக்குது. 7வது மாநிலம் தமிழ்நாடு அரசு. இந்த 7 மின்துறை அமைச்சர்களும் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை மத்திய அரசினுடைய கேபினெட்டை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுதான் அடுத்தாற் போல எல்லா மாநில மின்துறை அமைச்சர்களையும் வச்சு இன்னைக்கு அனுமதி வாங்க போகிறாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த 150 லட்சம் கோடிக்கான விநியோக பகுதி சொத்துக்களை எல்லாவற்றையும் அடிமாட்டு விலைக்கு இன்னைக்கு தனியாருக்கு கொடுக்கணும். அப்படி தனியாருக்கு கொடுக்கலன்னு மாநில அரசு சொல்லுமானால் அவங்களுக்கு எதிர்காலத்தில் மத்திய அரசு நிதி உதவி செய்யாது. REC பவர் கொடுக்க மாட்டாங்க, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் கடன் கொடுக்க மாட்டாங்க, நீங்களே என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இதில் தமிழ்நாடு அரசு அமைச்சரும் இருந்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு இதில் ஏற்றுக்கொண்டதா இல்லையா என்பதை இதுவரையில் மாநில மக்களுக்கு இன்னும் சொல்லலை. இந்த செய்தியாளர் கூட்டத்தின் மூலமாக தமிழக முதல்வர் அவர்களை நாங்கள் வலியுறுத்துகிறோம். தனியார் மயப்படுத்துதலை தமிழ்நாடு மின்துறை அமைச்சர் அந்த குழுவில் ஏற்றுக்கொண்டாரா? இது தனியார் மயப்படுத்துவதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளப் போகிறதா, எதிர்க்கப் போகிறதா என்பதை தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அது சொல்ல வேண்டும் என்று நாங்கள் முதல்வர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஆக இப்படியெல்லாம் வருமே என்று சொன்னால் மின்சாரத்தின் விலை இன்றைக்கு குறைந்தபட்ச விலை என்பது 4 ரூபாய் 90 பைசா. இதுக்கு தான் மானியம் கொடுத்து நமக்கு எட்டுற மாதிரி விலையில் வச்சுருக்காங்க. இப்போ இனிமே இவங்க சொல்கிற மாதிரி 80% கூட்டினாங்கன்னா 8 ரூபா 43 பைசா வரும் ஒரு யூனிட். மாநில அரசு நிச்சயமாக நீண்ட காலத்திற்கு மானியம் அளிக்க முடியாது. இலவச மின்சாரம் என்பது சாத்தியமில்லாமல் போகும். மாநில அரசு மக்கள் கையில் இருந்து மின்சாரங்கிறது அந்நியப்பட்டு போகும். இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. எந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி இஸ் எ மெட்டீரியல் ரிசோர்ஸ், நாட்டினுடைய பொது வளம். இந்த பொது வளத்தை மாநில அரசு எல்லா மக்களுக்கும் பங்களிக்கிற மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் சும்மா சொல்லலை. அது சொல்லும்போது அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவா 39B என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் திருப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற மாதிரி மின்சாரங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை. தண்ணீர் எப்படி உரிமையோ
உணவு எப்படி உரிமையோ, வாழ்வது எப்படி உரிமையோ, அப்படிப்பட்ட அடிப்படை உரிமை இந்த மின்சாரம். இந்த மின்சாரத்தை தனியாரை வச்சுட்டு கொள்ளையடிக்கிறது என்பதை அனுமதிக்க முடியாது. அவர்கள் கொள்ளையடிக்க வேணுங்கிறதுக்காகவே நடுவண் அரசு எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. விநியோக நிறுவனங்கள் எல்லாம் இவ்வளவு காலம் நாம் உருவாக்கிய ஒரு பொது சொத்தை ஒன்றுமே இல்லாமல் தனியார் கைக்கு மாற்றி கொடுத்தாக்க மட்டும் மின்சாரங்கிறது தனியார்கள் லாபம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே அமையுமே தவிர மக்களுக்கு மின்சாரம் எட்டாது. மக்களிடமிருந்து மின்சாரம் தள்ளி போய்விடும். நாம் காலனி ஆதிக்கத்தின் போது இருந்த ஒரு நிலைப்பாட்டை நோக்கி தமிழக மக்களை, இந்திய மக்களை தள்ளுகிறது நடுவண் அரசு. இதற்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் போராட்டங்கள் துவங்கி இருக்கின்றன. பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுத்திருக்கின்றன. ஆகவே மக்கள் இந்த பிரச்சனைக்கு அனுமதி அளிக்க கூடாது. இந்த மின்சார சட்டம் கடந்த 5 முறை எப்படி கைவிடப்பட்டதோ அப்படியே கைவிடப்பட வேண்டும். நடுவண் அரசு தனது சட்டத்திற்கு மக்களுக்கு எதிராக கொண்டு வந்த அத்தனை மின்சார விதிகளையும் திரும்ப பெற வேண்டும். மின்சார சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு எதிரான அமைப்புகளை எல்லாம் நடுவண் மின்துறை அமைச்சகம் விதியாக கொண்டு வந்திருக்கிறது. அந்த விதியெல்லாம் திரும்ப பெற வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி ஜிஎன்ஏன்னு போட்டு ராஜஸ்தானில் இருக்கிறவன் ஆந்திராவுக்கு வித்தாக்க தமிழ்நாட்டில் இருக்க பணம் கட்டணும்னு சட்டம் சொல்லவே இல்லை. சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னா யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களெல்லாம் பணம் கட்டணும்னு தான் சொல்லியிருக்கு. அவங்கள சூரிய ஒளிக்கார காற்றாலைக்காரெல்லாம் ரொம்ப உற்பத்தியாளர்களும் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு பணம் மானியமாக கொடுக்கறதே நம்ம பணத்தை தான் கொடுக்குறாங்க. 10 கோடி ரூபாய்க்கு ஒரு காற்றாலை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 கோடி ரூபாய்க்கு ஒரு காற்றாலை போட்டால் ஒரு 3 கோடி ரூபாய் தான் கையிலேருந்து முதலீடு போடுவார். மற்ற 7 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒரு குறைந்தபட்ச கடனாக கொடுக்கும். 3 கோடி ரூபாயை 2.8 கோடி ரூபாயை இன்கம் டேக்ஸில் கழிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட காற்றாலைங்கிறது அவங்களுக்கு ஃப்ரீ. அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு மக்களுக்கு நீ ஃப்ரீயாக கொடுக்காதேன்னு சொல்கிறோம். இதை எதிர்த்து சொல்லணும். நீங்கள் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் வழியாகத்தான் நாங்கள் மக்களை சந்திக்க முடியும், மக்களிடம் செய்தியை சொல்ல முடியும். இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முதல் முறையிலே அவங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும். அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மனோகரன் மின்சார வாரிய பொறியாளர் யூனியனுடைய என்ஜினியர்ஸ் யூனியனுடைய தலைவர், என்ஜினியர்ஸ் யூனியனுடைய பொருளாளர், பெசாட் அமைப்பின் எங்களுடைய அமைப்பை சார்ந்த பொறியாளர் அவர்கள். அவர் செயற்பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். ஆக பொறியாளர்களாகிய நாங்கள் தான் இந்த மின்சார சட்டம் வந்த காலத்திலிருந்து கையாண்டு இருக்கிறோம். இதில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அந்த கடமையை உங்கள் மூலமாக சொல்லுகிறோம். நீங்கள் சொல்ல வேண்டும் என்றும் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றும் உங்களுடைய அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது குறித்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால் அதனையும் தீர்த்து வைக்க விரும்புகிறேன். நண்பர் மனோகரன் அவர்கள் இது குறித்து சொல்லுவார். சொல்லுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய என்ஜினியர்ஸ் யூனியன் சார்பாக நானும் திரு கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பொருளாளரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து மிக விரிவாக தோழர் காந்தி அவர்கள் விளக்கினார்கள். இருந்த போதிலுமே மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இன்றைக்கு மின்சாரம் என்பது அடிப்படை உரிமையாக அரசியல் சாசனத்திலே ஏற்படுத்தப்பட்ட உரிமை, அது அம்பேத்கரால் வழங்கப்பட்ட உரிமை. அந்த உரிமை இன்றைக்கு பறிபோய் கொண்டிருக்கிறது. ஏனெனில் இப்போ நீங்கள் எப்படி கடந்த காலங்கள் எல்லாம் மின்சார வாரியம் இந்த மக்களுக்கான சாதாரண ஜனங்களுக்கு என்னென்ன சலுகைகளை கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த இயற்கையை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறது பல்வேறு தொழிற்சாலைகள். அதனால் தொழிற்சாலைகளுக்கு கிராஸ் சப்சிடி என்று சொல்லக்கூடிய ஒரு யூனிட்டுக்கு அதிகமாக, உற்பத்தியோடு அதிகமாக கொடுப்பாங்க, வசூல் பண்ணுவாங்க.
அந்த அதிகமாக வசூல் பண்ணுற தொகையை தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, சாதாரண ஜனங்களுக்கு, இந்த குடிசையில் இருக்கிறவங்க, அடிப்படையில் குறைச்சலாக மின்சாரம் பயன்படுத்தக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் மானியமாக வழங்கினாங்க. அதே மாதிரி விவசாயத்துறைக்கும் மானியமாக வழங்கப்பட்டிருப்பாங்க. விவசாயத்துறைக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியாக வழங்கினாங்க. இந்த கிராஸ் சப்சிடி அவங்களுக்கு வந்து தொழிற்சாலைகளுக்குலேருந்து வசூல் பண்ணி கிட்டத்தட்ட இன்றைக்கு 68 ஆண்டு, இன்றைக்கி ஒரு நாள், ஒரு வருஷம், 2 வருஷம் கிடையாது, 68 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை இன்றைக்கு திடீர்னு மாற்றுறான். எதுக்கு மாற்றுறான்னா, தொழிற்சாலைகளுக்கு சலுகைகள் அளிக்கப்பட வேண்டும். இன்றைக்கி பேசஞ்சர்ஸ் கிட்டத்தட்ட சாதாரண ஜனங்கள் எல்லாம் இந்த ரயில்வே துறை உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த ரயில்வே துறையிலே அதே மாதிரி தான் ஹை கிளாஸில் இருக்கக்கூடியவங்கள வசூல் பண்ணி 44% தான் நம்ம இன்றைக்கு கொடுக்குறோம். நம்ம ஒவ்வொரு டிக்கெட்லேயும் 56% என்பது அங்கே மேலே இருந்து வசூல் பண்ணக்கூடிய அதிகமான தொகையை பயன்படுத்தி கீழே இருக்கிறவங்களுக்கு சலுகை கொடுக்குறாங்க. இந்த சாதாரண குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அன்ரிசர்வ்டு அந்த மாதிரி இருக்கிற குரூப்புக்கு. ஆனால் இப்போ அதையெல்லாம் மாற்றி அது போன்ற சலுகைகள் பெற்று வந்த இந்த சாதாரண ஜனங்கள் இன்றைக்கு முன்னேற்றம் என்பது இதையெல்லாம் மாற்றி இந்த சமூக முன்னேற்றம் எல்லாருக்குமாக இருக்கக்கூடிய இந்த முன்னேற்றத்தை ஒரு பகுதி மட்டுமே இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த மின்சார சட்டத்தை இன்றைக்கு மாற்றி, அது மின்சார சட்டம் வந்தபோது கூட என்ன சொன்னாங்கன்னா 21 ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு இருந்தது, அதில் எல்லாம் லாஸில் இருக்குது. அப்போ 1.5 லட்சம் கோடி தான் மொத்தமாக லாஸ் இருந்துச்சு, எல்லாம் இருந்தது. இது வந்தால் தரமான மின்சாரம் கொடுப்போம், நாங்கள் இந்த மின்சார வாரியத்தினுடைய நஷ்டத்தை குறைச்சிடுவோம், எல்லாருக்கும் மின்சாரம் கொடுப்போம், விலையை வந்து கண்ட்ரோலில் கொடுப்போம், குறைச்ச விலையில் கொடுப்போம்னு சொன்னாங்க. அதனுடைய மின்சார சட்டத்தினுடைய 2003 சட்டத்தினுடைய அடிப்படை கொள்கையே அதுதான். ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இன்றைக்கி 20 வருஷ காலம் ஆயிடுச்சு. இந்த 20 வருஷ காலத்தில் அந்த நஷ்டம் குறையல. 6.5 லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு அனைத்து மின்சார வாரியங்களும் இன்றைக்கி நஷ்டத்தில் இருக்குது. அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நஷ்டத்தில் மட்டும் இருக்கிறது. இன்றைக்கு சாதாரணமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ கஜா புயல் வந்தது. இந்த கஜா புயலை பொறுத்த வரைக்கும் 3,31,000 கம்பம் விழுந்துச்சு. அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 31,000 கிலோமீட்டர் கண்டக்டர் வந்து காலி ஆகிடுச்சு. அது புதுசாக கட்டமைக்கணும்னா 7 மாதம் ஆகணும்னு சொன்னாங்க. 7 மாதம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ஆனால் மின்சார வாரியம் இங்கே இருக்கக்கூடிய பொறியாளர்கள், அதுக்கப்புறம் ஊழியர்கள், அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற பொறியாளர்கள், ஊழியர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்ததாரர்கள், இவர்களை மட்டும் 25,000 பேரை வச்சு 71 நாளில் அந்த சப்ளை நாம் ரிசீவ் பண்ணி கொடுத்தோம். கிட்டத்தட்ட இதை புதுசாக உருவாக்குனா அந்த கட்டமைப்பை 7 மாதம் ஆகும். அதை 71 நாளில் பண்ணி கொடுத்தோம். ஆனால் இது யார்கிட்ட இருந்ததுனால, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருந்ததுனால இது நடந்தது இந்த நிகழ்வு. அதே மாதிரி தானே புயல், எல்லா புயலும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் கடந்த 6-7 வருஷத்துக்குள்ளார 11 புயல்கள் வந்திருக்கு, இயற்கை பேரிடர். அவ்வளவுலேயும் இன்றைக்கி நம்ம சமாளித்து கொடுத்துருக்கோம். உங்கள் பத்திரிகையாளருக்கு தெரியும், நீங்களே நிறையா பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரிசாவில் முதலாக பிஎஸ்சிஎஸ்ன்னு ஒரு கம்பெனி, பிஎஸ்சிஎஸ் தானே சார், ஏஇஎஸ் என்ற கம்பெனி அவங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, இயற்கை பேரிடர் ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் அது நீங்கள் தான் பொறுப்பு, இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கம்பெனின்னு சொல்லி அக்ரிமெண்ட்லேயே இருக்குது. ஆனால் அப்போ டைஃபூன் அடித்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதை விட்டுட்டு ஓடிட்டான், பண்ணவே முடியல. 6 மாத காலம் ஆயிடுச்சு. அப்புறம் அப்போ இருந்தக்கூடிய ஒரிசாரில் இருக்கக்கூடிய ஒரிசா அரசாங்கம் 250 கோடி ரூபா அந்த கம்பெனிக்கு ஒப்பந்தத்தை மீறி கொடுத்து, அதுக்கப்புறம் 500 கோடி ரூபா கிட்டத்தட்ட அது கொடுத்துருக்காங்க. செலவு பண்ணி தான் மின்சாரத்தை வாங்க முடிஞ்சுது. ஸோ அதை மாதிரி விட்டுட்டு ஓடிடுவான். ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நாங்கள் வந்து தனியார் துறை என்பது எதுவுமே லாபம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் பொதுத்துறையாக இது நீடிக்கிற வரைக்கும் தான். இந்த பொதுத்துறையாக நீடிப்பதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த அரசனுடைய கொள்கைகள் தான். இந்த மத்திய அரசு உருவாக்கப்பட்ட 2003 சட்டத்தின்படி தான். ஏற்கனவே 1948 சட்டம் இருந்தது. அதில் வந்து அந்த சட்டத்தின்படி 3% லாபம் மட்டும் தான் வைக்கலான்னு சொல்லி இருந்தது. அதன்படி நடக்கும்போது இந்த மின்சார வாரியம் நஷ்டத்திலே இல்லை, 300 கோடி ரூபாய் லாபத்தில் தான் இருந்தது. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதற்கு பின்பாக இங்கே இருக்கக்கூடிய லாபங்கள் எல்லாம் இன்றைக்கு சுரண்டப்படுகின்றன. இங்கே இருக்கக்கூடிய லாபங்கள் எல்லாம் தனியாருக்கு போய் கொண்டிருக்கிறது. அதனால தான் தனியார் கொழுப்பதற்காக அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய இந்த லாபத்தை எல்லாம் பல்வேறு வகையிலே மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தின் வாயிலாக சட்டத்தினுடைய விதிகளை பயன்படுத்தி இன்றைக்கு அவர்கள் கொழுத்திருக்கிறார்கள். எனவே சாதாரண ஜனங்கள் என்பது எதிர்காலத்திலே மின்சாரம் என்பது அவர்கள் நிச்சயமாக கிடைக்கப்படும். சாதாரண ஜனங்கள் மட்டும் இல்லை, மத்தியில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கமே பாதிக்கப்படும்.
மேல்தர வர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய நிலை உருவாகும். எனவே இந்த சட்ட திருத்தத்தை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். நாங்கள் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் எல்லாம் இதை போராட்டத்திற்காக தயாராக இருக்கிறார்கள். எனவே இதை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் பதில் சொல்லுங்க. விநியோக பிரிவு மட்டும் மின்சார வாரியத்தில் மின்சாரம் உற்பத்தி தொடரமைப்புன்னு இருக்கு. இந்த தொடரமைப்பு டிரான்ஸ்மிஷன், உற்பத்திங்கிற ஜென்ரேஷன். இப்போ நாங்கள் சொல்றது இந்த 150 லட்சம் கோடிங்கிறது வந்து விநியோக பிரிவு, டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான். அது தனி உற்பத்தி நிலையங்கள் இருக்குது, தனியாக இருக்குது. அது ஏற்கனவே உற்பத்தியில் பாதிக்கு மேலே தனியார் மயப்படுத்தியாச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூரிய ஒளி மின்சாரமானாலும் காற்றாலை மின்சாரமானாலும் எல்லாம் தனியாரோட மின்சாரம் தான். பொதுத்துறையில் எந்த சூரிய ஒளி மின்சாரமும் இல்லை, காற்றாலை மின்சாரமும் இல்லை, எல்லாமே தனியாரோட மின்சாரம் தான். 2000க்கு அப்புறமா வந்த எல்லாமே தனியாரோட மின்சாரமாக தான் வந்திருக்கே தவிர பொதுத்துறை மின்சாரம் வந்தது கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். நெய்வேலி பக்கம் தான் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நிலக்கரி. நாம் இப்போ எங்கேருந்து நிலக்கரி கொண்டு வர்றோம்? வட சென்னைக்கும் மற்றதுக்குன்னா வட மாநிலத்திலேருந்து கொண்டு வர்றோம். 4000 ரூபா டன்னு, 4000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய நிலக்கரியை இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு 6500 ரூபா ஆகுது. 2500 ரூபா ஒரு டன்னுக்கு நம்ம கூலியாக தரோம். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நிலக்கரி இருக்குது இல்லையா, அதை எடுத்து போடுறதுக்கு STCMSன்னு ஒரு 0 யூனிட்னு ஒரு யூனிட்டை மாநில அரசு 95 போட்டாங்க. அதை தனியாருக்கே கொடுத்தாகணும்னு தனியாருக்கு கொடுத்தாங்க. நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கம், அந்த சுரங்கத்தில் நம்ம மாநில அரசே போடக்கூடிய மின்சார உற்பத்தி நிலையத்தை நீங்கள் போடக்கூடாது, தனியாருக்குத்தான் கொடுக்கணும்னு சொல்லி STCMSன்னு ஒரு கம்பெனி கொடுத்தாங்க. STCMS ஒரு லாபம் சம்பாதிச்சுட்டு 10 வருஷத்தில் அவன் போயிட்டான். அதுக்கப்புறமா தக்கான்னு ஒரு கம்பெனி துபாயிலேருந்து வந்து வாங்கி அவன் ஒரு லாபம் சம்பாதிச்சான். இப்போ அவன் 10 வருஷம் கழித்து போயிட்டான். இன்றைக்கி மேகா இன்ஜினியரிங்னு உங்களுக்கெல்லாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மேகா இன்ஜினியரிங் இது வாங்கியிருக்கு. நெய்வேலி நிலக்கரியை பயன்படுத்தி நெய்வேலி கொடுக்கக்கூடிய மின்சாரத்தின் விலை, நிலக்கரி விலை எவ்வளோன்னு சொல்கிறோன்னா 3 ரூபா 43 பைசா. ஆனால் இதே தக்கா கம்பெனி கொடுக்கக்கூடியது எவ்வளோன்னா 4 ரூபா 43 பைசா. ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபா கூட. ஆக தனியாரை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்கள் செய்வதனால தான் இன்றைக்கு மின்சாரத்தின் கட்டணம் என்பது 2 ரூபாய்க்கு கீழே இருந்தது, இன்னைக்கு 6 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. 6 ரூபாய்க்கு மேலே போனாலும் மின்சார வாரியத்துக்கு நஷ்டம்னு சொல்றாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா லாபமும் எங்கே போச்சுன்னா தனியாருக்கு போயிருக்கு. எல்லா லாபமும் தனியாருக்கு போயிருக்கு. நாங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் இங்கே சொல்லியிருக்கோம். 2022 கட்டண உயர்வுக்கு முன்னாடி 4 ரூபா 95 பைசா ஆவரேஜ் ரியலைசேஷன், 5 ரூபா 73 பைசா ஆவரேஜ் ரியலைசேஷன். கட்டண உயர்வு வந்ததுக்கு அப்புறமா 7 ரூபா 85 பைசா. ஒரே கட்டண உயர்வில் வந்து 7 ரூபா 85 பைசாக்கு போச்சு. கட்டண உயர்வுக்கு முன்னாடியும் மின்சார வாரியத்தை நஷ்டம் 24,000 கோடி. கட்டண உயர்வு வந்த பிறகு மின்சார வாரியத்தை நஷ்டம் 24,000 கோடி. அப்போ கட்டண உயர்வுக்கும் நஷ்டத்துக்கும் மின்சார வாரியத்துக்கு சம்பந்தமே இல்லை. இது எல்லாமே தனியார் கொள்ளையடிக்கிறது சார். நம்ம மின்சார வாரியத்தினுடைய கட்டமைப்பில் தனியார் ஒருத்தர் மின்சாரத்தை கொண்டு வந்து மின்சார வாரியத்துக்கு எதிராகவே மின்சார வாரியத்தினுடைய பயனீட்டாளருக்கு விற்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சட்டம் இருக்கு. இது மாதிரி எங்க நடக்குமா? பெப்சி கம்பெனி கூட கொக்கோ கோலா கொண்டு விற்பானா சார்? பெப்சி பாட்டிலையும் கொக்கோ கோலா பாட்டிலையும் ஒன்றா சேர்த்து கொண்டு போய் ஒரு கடையில் போட முடியுமா? ஆனால் மின்சார சட்டத்தில் அப்படி இருக்கு. எங்களுக்கு எதிராக மின்சார வாரியத்துக்கு எதிராக வியாபாரம் பண்ணுறதுக்கு தனியார் உற்பத்தியாளர்கள் மின்சார கட்டமைப்பிலே கொண்டு வந்து இந்த 6 லட்சம் கிலோமீட்டரில் கொண்டு வந்து இதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்மிஷன் லைனு, அதுக்கு சப்ஸ்டேஷனு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கடைசி மீட்டர் வரைக்கும் அவர் வரலாம். ஒரு வேலையும் செய்ய மாட்டார். கொடுத்துட்டு மின்சார வாரியத்துக்கு எதிராக வியாபாரம் பண்ணலாம். இப்படி சட்டம் இருக்கு. அப்ப மின்சார வாரியம் நஷ்டத்தில் போகாது. அது மட்டும் இல்லை,
அப்படி கொண்டு வரக்கூடிய மின்சாரத்துக்கும் அவங்க மின்சார வாரியத்தினுடைய கரண்ட் எது, இவருடைய கரண்ட் எதுங்கிறதுக்கு பெப்சி கோகோ கோலா மாதிரி பிராண்டு கிடையாது. கரண்டை நீங்கள் பார்க்கவும் முடியாது, பிராண்டும் பண்ண முடியாது, எல்லாம் கரண்ட் தான். அது எப்படி கணக்கிட முடியும்? அவன் கணக்கு எது, உன் கணக்கு எதுங்கிறத அவன் அனுப்புகிற இடத்துலேருந்து இந்த இடத்துலையும் வச்சு நடப்புற மிச்சம் போக எவ்வளவுங்கிறத கணக்கிடணும். அதுக்காக எந்த சட்டமும் கிடையாது, அதுக்காக எந்த சட்டமும் இல்லை. மின்சார வாரியம் கரண்ட் வாங்கணும்னா ஒரு நாளைக்கு 96 ஸ்லாட் இருக்கு. 15 நிமிஷத்துக்கு மின்சாரத்தினுடைய விலை மாறிக்கிட்டே இருக்கும். 96 ஸ்லாட்ல தான் மின்சாரம் வாங்குறோம். அப்படியா வாங்க மின்சார வாரியம் வாங்குற எல்லாத்துக்கும் கணக்கிடும் பொழுது தனியார் மின்சாரத்துக்கு மட்டும் எந்த கணக்கும் கிடையாது. இப்படித்தான் இந்த லாபம் இந்த நஷ்டம் வருது. அதனால தான் எத்தனை கட்டண உயர்வு வந்தாலும் மின்சார வாரியத்துடைய நஷ்டம் என்பதை அந்த அத்தனையையும் இந்த தனியார் மின் உற்பத்தியாளர்கள் கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. அதைத்தான் இன்னைக்கு திருப்ப கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு கொண்டு வந்தீங்கன்னா முதல்ல ஒன்று நடக்க போகுது சார். டெல்லி, மும்பை, கல்கத்தா இந்த 3 மெட்ரோ ஸ்டேஷன்லையும் மெட்ரோ நகரத்திலையும் தனியார் மின்சாரம் இருக்கு. சென்னையில் மட்டும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடியதை நீங்கள் இந்த சட்டம் வந்ததுன்னா அடுத்த நிமிஷம் இங்கே அதானி பவர் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துருவார். அதானி இங்கே கேள்வி கேட்கவே முடியாது. ஒரு அதானி நிறுவனம் என்பது நடுவண அரசுக்கு மேலான ஒரு நிறுவனம். அது என்ன நினைக்குதோ அதை தான் செய்யும். அப்படித்தான் இந்த மின்சார உற்பத்தியாளர்கள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆகவே தான் நாங்கள் திரும்பவும் சொல்லுகிறோம், இது தனியார் மயப்படுத்தப்படக்கூடாது. உற்பத்தி தனியார் மயப்படுத்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய விநியோக பகுதிகள் பொதுத்துறையிலே நீடித்தால் மட்டும்தான் மக்களுக்கு மின்சாரம் சென்றடையும். அது கொண்டு வர வேண்டும். மாநில அரசு இந்த தனியார் மயப்படுத்துதலை, விநியோக பிரிவை தனியார் மயப்படுத்துதலை மாநிலத்தின் மின்துறை அமைச்சர் அந்த மின்துறை அமைச்சர்கள் குழுவிலே ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதை தமிழக அரசு இன்றைக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கூடுதலான கோரிக்கையை முன்வைத்து இந்த 10 மாநில அரசை வலியுறுத்தி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வேறு சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவைப்பட்டால் தர தயாராக இருக்கிறோம். ஓகே சார், நீங்கள் எல்லாரும் கரண்ட் யூஸ் பண்ணுறீங்க. நாளைக்கு நமக்கு எல்லாருக்கும் கரண்ட் இல்லாமல் போயிடக்கூடாது. ரொம்ப முக்கியம் அதான். ஏற்கனவே நீங்கள் நம்ம கரண்ட்டுக்கு எவ்வளோ பணம் கட்டிகிட்டு இருந்தோன்னு தெரியும், இப்போ எவ்வளோ கட்டுறோன்னு தெரியும், நிதர்சனமாக தெரியும்.